கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? தப்பு செய்யறது மனிதனுடைய இயல்பு. பலர் உந்தப்படும் போது அவங்க தவற உணர்ந்து அதை மாத்திக்கிறாங்க. ஆனா அதை பார்க்குறவங்க அதை பத்தியே பேசி பேசி அவங்களுடைய பாவ கணக்கை கூட்டிக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? மற்றவங்களை குற்றவாளிகள் அப்படின்னு நம்ம தீர்த்தோம்னா நம்ம ஒரு நாள் குற்றவாளியா நிற்போமா? ரொம்ப நாள் தவத்துல இருந்த முனிவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் கண்ணை மூடிட்டே கையை நீட்டுவாரு. அப்ப அவருடைய சீடர்கள் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை அவர் கையில வைப்பாங்க. அவர் அதை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அவருடைய தியானத்தை செய்வாரு. ஒரு நாள் அவர் இப்படி கையை நீட்டும் போது பக்கத்துல யாருமே இல்லை. அந்த பக்கமா வேட்டைக்கு குதிரையில வந்த ஒரு ராஜா இதை பார்த்தாரு. இவரு கிண்டலா என்ன பண்ணாருன்னா குதிரை சாணத்தை எடுத்து அந்த முனிவர் கையில வச்சிட்டாரு. அவரும் அதை சாப்பிட்டுட்டாரு. அடுத்த நாள் ஒரு மனிதன் அந்த ராஜாவோடைய சபைக்கு வந்தாரு. அவர் சொன்னாரு, எனக்கு சில காரியங்கள் ஞான திருஷ்டி மூலமா தெரியும். நீங்க ஒரு முனிவருடைய கையில இப்படி குதிரை சாணத்தை விளையாட்டா வச்சிருக்கீங்க. இதனால உங்க பாவ கணக்கு அதிகமாகி நரகத்துல உங்களுக்கு குதிரை சாணத்துல ஒரு மலை வச்சிருக்காங்க. அந்த மலையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்றதுதான் உங்களுக்கு தண்டனை. இந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அதனால இந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. ஆடம்பர வாழ்க்கையை வெறுத்து அவருடைய அரண்மனைக்கு வெளியே ஒரு சின்ன குடில போட்டு இருக்க ஆரம்பிச்சாரு. அங்க இருந்து தினம்தோறும் கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுற கன்னி பெண்களுக்கும் திருமணம் ஆன பிறகு கஷ்டப்படுற பெண்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. இவரு அவங்க வர்றவங்களுக்கு உதவி செய்யறதோட நல்ல போதனைகளையும் கொடுத்துட்டு இருந்தாரு. இதை கேள்விப்பட்ட நாட்டு மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ராஜா கன்னி பெண்களையும் திருமணம் ஆன பெண்களையும் அவர்கிட்ட வர வச்சு தவறா நடந்துக்கிறாருன்னு. இப்படி பேச்சு அடிபடுறது ராஜாவுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் திருமணம் ஆகி கண்ணு தெரியாத கணவரை கூட்டிட்டு வந்தா உதவிக்காக அந்த குடில் முன்னாடி ஒரு பெண். அங்க வந்த உடனே தன்னுடைய கணவன் கிட்ட அவங்க சொன்னாங்க, நம்ம ராஜாவோடைய குடிலுக்கு முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னு. இவரு எங்க இருக்கிறோன்னு தெரியாம பெண்களெல்லாம் கூப்பிட்டு தவற நடத்துறாரு. அந்த ராஜாவுடைய குடில் முன்னாடியா அப்படின்னு சத்தமா சொன்னாரு. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு முகம் அப்படியே சோர்ந்து போச்சு. அப்போ அந்த பெண்மணி சொன்னா, எனக்கு ஞான திருஷ்டியால பேச முடியும். நீங்க செய்த தவற உணர்ந்து பலருக்கு நீங்க உதவி செஞ்சீங்க. ஆனா இதை பத்தி பலர் தவறா பேச ஆரம்பிச்சாங்க. இதனால என்னாச்சுன்னா நரகத்துல உங்களுக்காக வச்சிருந்த குதிரை சாண மலையில இருந்து ஒரு ஒரு உருண்டையா உங்களை பத்தி தப்பா பேசினவங்களுக்கு போயிருச்சு. அவங்களுக்கு எல்லாம் பாவ கணக்கு அதிகமாயிட்டே போயிருச்சு. கடைசியா ஒரே ஒரு உருண்டை தான் இருந்தது. என்னுடைய கணவனுக்கு இப்ப அந்த குதிரை சாண உருண்டை கடைசி உருண்டை போயிருச்சு. ஏன்னா அவர் உங்களை பத்தி தவறா பேசினதுனால. இனிமே உங்க பாவ கணக்குல எதுவுமே இல்லை, உங்களுக்கு மோட்ச கணக்கு தொடங்கிருச்சுன்னு. நம்ம மற்றவங்கள பத்தி பேசும்போது அந்த பாவ கணக்கு நம்ம பக்கம்தான் வரும். அவங்க ஒருவேளை மனம் மாறி சரியானவங்களா ஆயிருக்கலாம். ஆனா நம்ம இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருப்போம். அவங்க செய்யறாங்களோ செய்யலையோ அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. அடுத்த கதையில் சந்திப்போம்.